கண்டிப்பா. அந்த ஒழுக்கமுடைமைக்கு அந்த அதிகாரத்துக்கு அப்புறம் இத வச்சிருக்காருன்னா, அது ம். அதனுடைய கன்டினியூவேஷன் இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் பிறனில் விழையாமை. கரெக்ட். அது பேசிக், இது நெக்ஸ்ட். ஆமா. கரெக்ட். இது அடுத்த ஸ்டெப். நீ ஒழுக்கம் அடுத்து. இருக்கணும் உனக்கு. அதுக்கப்புறம் தான் விழையாம இருப்ப. அதான் விழையாமைன்னு போட்டார். ம். எஸ். இது என்னது என் வார்த்தையை எனக்கு எதிரொலிக்கிறது. மைத்திலி மாமியோட ஆடியோ எஸ். ஸோ அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த செக்மெண்ட். நம்மளுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது ஒவ்வொரு விஷயமும். அது கண்டிப்பா. செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா அந்த பார்வையே வந்து ஒரு இனிமையான பார்வையை கொடுத்துடும். கண்டிப்பா கண்டிப்பா மாமி. அக்ரி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். போன வாரம் பார்த்தது இல்லையா? இது வந்து ஆமா, மருதமலை போன வாரம் பார்த்தது வந்து மருதமலை கோவில். அதையும் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் எல்லாரும் இல்லையா? அங்கேயே ஆமா ஆமா, கிளாஸ்லயே சொல்லிட்டான். கண்டுபிடிச்சா. ம். ரொம்ப So, அழகான இந்த கோயில். வாரத்துக்கு அனுப்பலாம். ஓ, இது நீங்க சொல்லிடுங்க. சாரி, நான் இல்ல, ஏதாவது next எக்ஸ்ட்ரா week, பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ஆட் இந்த- பண்றேன். ஏன்னா நான் சரி, அடிக்கடி இல்ல, இல்ல. மருதமலை போற நான் ஆள். அடுத்ததுக்கு தான் போறேன் ஆக்சுவலா. ஆ. இப்படி எல்லாம் போட்டா ஈஸியா கண்டுபிடிக்க மாட்டாளா? என்னது இது, போங்க. யாரும் சொல்லலையே. யோசிச்சுட்டு இருக்காளா? Yeah, இதோ பாருங்க, chat ல சசிகலா வந்து- மாமி சோழிங்கரா? அனுப்பிச்சிட்டேன். சோழிங்கரா? இல்ல சோழிங்கர் இல்ல, நரசிம்மர் ஸ்தலம். அது நமக்கு தெரியறது Okay. இங்கிருந்து. ஓகே. சாட்ல ஆன்சர்ஸ் வந்துட்டு. ஆமா, சசிகலா மாமி அனுப்பிச்சிட்டா. அகோபிலமா? அஹோபலம் தான். Yeah. எஸ், Yeah. கரெக்ட். போன வாரத்தினுடைய ஒரு அந்த க்ஷேத்திரத்தினுடைய இது சொல்வேளே கௌரிஜி. இல்லப்பா, உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருந்தா சொல்லுவோம். அதான் நான் சொல்றேன், நீ அந்த ஸ்லைடுக்கு போறேன்னு நான் சொல்லிடுவேன். ஆமா, ரொம்ப அழகான முருகன் க்ஷேத்திரம், மருதமலை சுப்பிரமணிய சுவாமி. இதுல என்ன விஷயம்னா, 2 இடத்துல அந்த முருகன் இருப்பார். அந்த பழைய முருகன், புது முருகன். இந்த சிறுவாபுரி போனோம்னா அந்த மாதிரி ஒரு இது பார்க்கலாம். இந்த முன்னாடி இருந்த முருகன், அப்புறம் வந்து புதுசா இப்போ பண்ண முருகன் சொல்லி, அந்த மாதிரி இந்த இடத்துலயும் வந்து ஆதியில இருந்த முருகன் வந்து ஒரு ஒரு இடத்துல இருப்பார். அப்புறம் வந்து மெயின் சன்னதியில ஒரு முருகன் இருப்பார். ரொம்ப அழகான முருகன். ஆஹ் ரொம்ப அழகா வடிவமைச்சு நல்லா மெயின்டைன் பண்ணி கோயம்புத்தூர் பீப்புள் வந்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஒரு கோயில். அறநிலையத்துறையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து நிறைய பேருனுடைய ஒரு ஆதரவோட இந்த கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சுத்தி மலை இருக்கும், நடுவுல அந்த கோயில் இருக்கும், ரொம்ப அழகா. அண்ட் இந்த கோயில்ல என்ன இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பவுமே எல்லா க்ஷேத்திரத்தினுடைய ஒரு மகிமை அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து சித்தர்களுடைய ஒரு ஒரு ஆஹ், என்ன சொல்றது, அங்க அவளுடைய ஒரு ப்ரெசன்ஸோ ஒரு சமாதியோ ஏதோ ஒரு விஷயம், அவளோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம் கூட ஆஹ், ரொம்ப, அதாவது எங்க அம்மா வந்து திருச்சியில தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ எங்க அம்மா சொல்லுவா, நாங்களாம் ஸ்ரீரங்கம் கோயிலெல்லாம் அடிக்கடி போவோம், இல்லை எப்பயாவது போவோம். ஆனால் வந்து இவ்வளோ கூட்டமே இருக்காது, நாங்களாம் போகும்போது ரொம்ப காலியாக இருக்கும், நாங்களாம் போய் ஈஸியாக போய் பெருமாள் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா. அது திருவானைக்காவல் போவோம், ஆனால் அது அப்போ போகும்போதும் இப்படி தான் இருந்தது, இன்னைக்கு போகும்போதும் இப்படி தான் இருக்குது. அதனால ஒன்றும் அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் வந்து இங்கே ரங்கநாதர் கோயிலில் இன்னைக்கு பார்த்தோன்னா அலை அப்படி மோதுறது. அது ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு ஜோசியர் கிளப்பி விட்டாருன்னு இல்லை, எல்லா க்ஷேத்திரத்துலேயும் வந்து நவகிரக க்ஷேத்திரம்னு சொல்லி ஒரு சில ஜோசியர்கள்லாம் கிளப்பி விட்டா. நீங்கள் வந்து இதுக்கு போங்க, சுக்கிரன், அதாவது காசு பணம் வரணும்னா அப்படி கொட்டணும்னா நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு.
பெருமாளை பார்த்தா காசு பணம் வரும்ன்றது உண்மைதான். அதுக்கு நீ இப்படி சொல்ல வேண்டாம். நீ போய் பெருமாளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். சுக்கிரஸ்தலம் இன்னும் விட்டா இன்னும் ஒரு 10 வருஷத்துல அங்க சுக்கிரனுக்கு சன்னதி வச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. So, அந்த மாதிரி அது பெருமாளினுடைய ஒரு ஆகர்ஷணம், பெரிய பெருமாளினுடைய ஆகர்ஷணம். ரெண்டு ஆஹ், ஆஹ், என்ன சொல்றது, ரங்கநாயகி தாயாரினுடைய ஆகர்ஷணம் அங்க வந்து கூட்டம் வந்துட்டு இருக்கு. அதுல இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த தன்வந்திரி சன்னதியில வந்து ஒரு சித்தர் சமாதி இருக்கு. ஸோ அந்த தன்வந்திரி சன்னதியில போய் அது ஜென்ரலா யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சித்தர் சமாதி இருக்கு. அந்த தன்வந்திரிக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணி நிறைய பேர் வந்து தேவ் கம் அவுட் ஆஃப் ஏதோ நோய் நொடிகள்லாம் இல்லாம இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த தன்வந்திரி சன்னதி, அந்த சித்தர் பேர் மறந்து போயிடுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல, இந்த மருதமலை க்ஷேத்திரத்து சைட்ல இப்படி இறங்கி ஒரு படி எடுத்து இறங்கி போனோன்னா அந்த பாம்பாட்டி சித்தர்னுடைய ஒரு குகை ஒன்று இருக்கும். ஸோ அந்த குகையில வந்து அவர் வந்து தவம் இருந்தாரா இல்லை அங்க சமாதி இருக்கா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனா இன்னைக்கும் வந்து அதில் போய் அப்படியே உட்காந்துட்டு ஒரு நிறைய பேர் இப்போ எல்லாரும் போய் செல் எடுத்து போட்டோ எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனா ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த இடம். ஓரளவுக்கு அது தெரிஞ்ச மக்கள் வந்து அந்த இடத்துல பேச மாட்டா. மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் சைலண்ட்ல வச்சுட்டு நல்லா உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவான்லாம் நான் சொல்ல மாட்டேன். 10 நிமிஷம் கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு ஏந்துன்னு போனேன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றது தெரியுது. அண்ட் இந்த முருகன் வந்து தனி முருகன் சைடில் வந்து வள்ளிதேவானை சந்நிதி வச்சிருக்கா. வள்ளிதேவானை சந்நிதி கூட கிடையாது இங்கே அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக லெஃப்ட் சைடு அவருக்கு முருகனுக்கு ரைட் சைடில் வந்து சிவன் சன்னதி இருக்கும். சிவன் சன்னதி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து அம்பாள் சன்னதி இருக்கும். இப்படி வந்து சோமாஸ்கந்தரா காட்சி அளிக்கிற ஒரு ஸ்தலம் மருதமலை. படியிலையும் ஏறி போகலாம். இந்த திருத்தணி மாதிரி தான், வண்டியிலையும் போகலாம், படியிலையும் போகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு அவுட்லைன். வேற வேற ஏதாவது கீழே வந்து இந்த கீழே வந்து வடவள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. அது சுத்தி அங்க அதான் போற வழி. அது அங்க பார்த்தோன்னா மயில் எக்கச்சக்கமா இருக்கும். நம்ம இங்க காக்காவை பாக்குற மாதிரி அங்க பாக்கலாம். வடவள்ளியில மயில் ரொம்ப ஜாஸ்தி. அங்க இருக்க என்னோட கசின் எல்லாம் இருக்காங்க. வந்து மொட்டை மாடிக்கு போனா எல்லார் வீட்லயும் வந்து மயில் நிக்கிறது பாக்கலாம். கத்திண்டே இருக்கும் மயில், கத்திண்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த சீசன்லாம் வந்துச்சுன்னா அந்த தோகையை வச்சு ஆடுறது வீடியோஸ் எல்லாம் அனுப்புவா. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு இடம். சொல்லவே வேண்டாம். கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரு. ஆமா, சொல்லிருக்கேல. ஆமா, எல்லாரும் இப்போ இந்த அக்ரஹாரமா பார்த்து செட்டில் ஆகணும்பா. நான் வந்து என்னுடைய 60 வயசுக்கு அப்புறம் நான் அங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். 60 வயசுலாம் வேண்டாம், ஒரு 50லேருந்து 60 வயசு இருந்தா போறோம். ஸோ அந்த 10 வருஷம் அங்க இருந்தா போறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு நல்ல, அதாவது கிளைமேட் வைஸ், கோயில்கள் வயசு, இந்த முருகன் கோயில்னா, முருகன்னா அப்படி ஒரு உருக்கமா எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க. அது கொங்கு நாட்டுக்கே உண்டான ஒரு இது. ஸோ ஆன் தட் நோட் வி ஹவ் சீன் மருதமலை முருகன் கோயில். ரோப் கார் இருக்கு, இப்ப புதுசா பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன். ரோப் கார் இப்ப பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அது ஷோலிங்கர்ல பண்ணிருக்கா. கோலிங்கர்ல பண்ணிருக்கா. ஓகே ஓகே ஓகே, இங்க பண்ணிட்டு இருப்பாளா இருக்கும். நான் இப்போ மேபி அதுக்கான இது நடந்து இல்ல, இதுல வந்து பஸ் இருக்கு. இதுக்கு பஸ் இருக்கு, கார் போலாம். கீழேந்து மேல இல்ல, கீழேந்து மேல படிக்கட்டு ஏறணும்னா ஏறலாம். அதர்வைஸ் வந்து பஸ் இருக்கு. பஸ் இருக்கு. நான் போயிருக்கேன், 4-5 வாட்டி போயிருக்கேன். நான் இறங்கி எல்லாம் பண்ணிருக்கேன். ஓ ஓகே. படியும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. ஒரு 500-600 படி இருக்கும். 500 படிக்குள்ளதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஒரு 500-600 படிக்கட்டு தான் இருக்கும். எஸ் எஸ். அந்த உப்பிலியப்பன் கோவில் போயிருக்கா? எது? உப்பிலியப்பன் கோயம்புத்தூர்லயா?
இல்ல கும்பகோணம். கும்பகோணத்துலயா? போயிருக்கேன். நான்லாம் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் ரெகுலரா போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவேன். ஓ, ஓகே. காலையிலன்னு கிடையாது. நான் பெங்களூர்ல இருந்து கிளம்பினாலும் சரி, சென்னைக்கு போனா குளிச்சுட்டு பண்ணிடுவேன். இப்ப பார்த்தேன்னா ம். ஃபுல்லா கம்பி கட்டி வச்சுட்டோம். பண்ண முடியாது இப்போ. ஓகே. ஆஹா. அது தெரியல. அது பண்ண முடியல இப்பெல்லாம். ஒரு ஒரு 7-8 இயர்ஸ் ஆயிடுத்து. அங்க பிரச்சனை பண்ண முடியல இப்ப அந்த கோவில்ல. ஓகே. ஆஹா. எங்க அத்திக்கார் சொல்லுவார், நீ வந்து திருப்பதி வேண்டாம், இங்க பண்ணிடலாம் வான்னு சொல்லுவாரு. இங்க போய் பண்ணிடுவேன் நானு. ஓ, மலை ஏறிட்டு திருப்பதி ஏறிட்டு வரும்போது இதுல வந்துட்டு இங்க போய் பண்ணிடுவோம் அப்புறமா. ஓ. இப்போ நாட் ஏபிள் டு டூ தட். அங்க ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க. மேபி திருப்பதி பெருமாள் நீ அங்கேயே பண்ணுன்னு சொல்றாரோ என்னவோ. இருக்கலாம், அதான். இருக்கலாம். சரி. ஓ, இதனுடைய இந்த கெஸ்தக்ஷேத்திரம் செக்மெண்ட் முடியறது. ஹலோ, கோயம்புத்தூர்ல பேரூர் பட்டீஸ்வரர் கூட ரொம்ப பிரசித்தம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோவில். அதே ஆமா. மாதிரி அனுபாவி சுப்பிரமணியர் கோவில்னு ஒண்ணு மலை மேல இருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அந்த 2 கூட போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது பேரூர் பட்டீஸ்வரர், மருதமலை இந்த அனுபாவி சுப்பிரமணியர். ம், கரெக்ட். மருதமலை இந்த பக்கம் இருக்கு. அந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து அனுவாவி. ஆமா. அங்கேயும் சுப்பிரமணியர் இருக்காரு. அது வந்து அனுமன் சீதையை பார்த்துட்டு வரும்போது அங்க சிரமபரிகாரம் செய்தார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அதுக்கு அனுமன் வாவி, அனுவாவின்னு பேரு. பேரூர் பட்டீஸ்வரர் வந்து ரொம்ப பழைய காலம். அங்க இருக்கிற அந்த சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். முடிஞ்சா ஒரு தடவை அங்க போய் பார்க்கலாம். அது வந்து பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட அந்த பேரூர் பட்டீஸ்வரம். அருணகிரிநாத். கோணி இதுல கோணியம்மன் கோயில் கூட ரொம்ப விசேஷம். எதுப்பா? கோயம்புத்தூர்ல கோணியம்மன் கோயில் இருக்கு. கோணி. ஆமா. ஆமா, ரொம்ப விசேஷம். அது கூட கரெக்ட். நல்லா இருக்கும். அது ஓ, எஸ். ஓ, இது ஓவர் டு பாலு. நமஸ்காரம். நமஸ்காரம். குரலை கேட்டு எத்தனை நாள் ஆகுது, எத்தனை மாசங்கள். ஒரு குட்டி சபாட்டிக்கல். And now I'm back. எஸ். ஸோ இன்னைக்கு அழகான ஒரு திருக்குறள். அதாவது இந்த ஆர்டரில் வந்து ஒரு அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அதுக்கப்புறம் பிறனில் விழையாமை, செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு திருக்குறள் அதிகாரம் பாலு அழகாக எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் க்ஷேத்திரம் மருதமலையை பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் இன்னைக்கு எல்லாருமே கண்டுபிடிச்சாச்சு, இட் இஸ் அஹோபிலம். அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட் திருப்பாவை. I will try to cover all the 10 திருப்பாவை இன்னைக்கு, depending on the time. இல்லைனா அட்லீஸ்ட் 1 to 5 ஆகுது இன்னைக்கு மீனிங்கோட இன்னைக்கு பார்க்கலாம். பட் we will chant all the 10 திருப்பாவை. So next slide please. So திருப்பாவை you can split it into 5 or maybe 6 segments. அதாவது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து ஆண்டாள் பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த செக்மெண்ட்டில் வந்து யாரெல்லாம் அழைச்சிண்டு போகிறா, அழைச்சிண்டு எங்கே போகிறா அப்படிங்கிறது அடுத்த செக்மெண்ட், நந்தகோபன் பேலஸ்க்கு. அங்கே போய் யாரை பார்க்குறாங்கிறது அடுத்த செக்மெண்ட், கிருஷ்ணர் அண்ட் பின்னை. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்துட்டு கிருஷ்ணரோட புகழ் லீலைகளை பாடுறா. அதுக்கப்புறம் கடைசி பாசுரத்தில் வந்து இட்ஸ் மோர் லைக் அ பலஸ்ருதி, என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாவை நோன்புங்கிறது வந்து பெண்டுகள் மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா கிடையாது. இது அஃப்கோர்ஸ் இட் இஸ் டு கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லார்ட் ஸ்ரீமன் நாராயணன். அதை தவிர மற்றவா எல்லாருமே எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த கேர்ள்ஸ். எல்லாருமே வந்து தன்னோட விருப்பத்தை கோரிக்கையை வச்சு இந்த நோன்பு இருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும். And I've been doing it for last 3 years and நம்ம மாத்தில் எல்லாருமே பண்ணுற வழக்கமும் உண்டு. அதனால் அது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு டைம் ஆஃப் த இயர். அண்ட் ஸோ பேசிக்காக ஆண்டாள் வந்து தன்னை ஒரு என்ன சொல்கிறது, அயற்பாடியில் இருக்கிற ஒரு பெண்ணாக பாவிச்சுண்டு அவள் எல்லாரும் எப்படி இந்த நோன்பு இருந்தாலும் அதே மாதிரி அவளும் இருந்தாள் அப்படிங்கிறது தான் வந்து நம்பிக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் திருப்பாவை 1 to 5ல வந்து இட் இஸ் மோர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படி இருக்கணும், யாரை வேண்டிக்கிறா அப்படிங்கிறதுலாம் தான் வந்து ஃபஸ்ட்டு திருப்பாவைக்கான ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த திருப்பாவை. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட், தேர் இஸ் சம்படி அட் த டோர்.
எஸ், ஐ எம் பேக். ஸோ டக்குன்னு வந்து பார்த்துடலாம். யார் ஆர்டர் கௌரி படுத்துது? இப்போ அடுத்தது வந்து உண்ணாமலை மேம். உண்ணாமலை மேம். ஸோ நீங்கள் பாட தெரிஞ்சால் யூ கேன் சிங், இல்லைனாக்கா வந்து ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி we can also chant together. It is more like மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம் பாவாய். ஸோ இது வந்து இதே மாதிரி யூ கேன் சாண்ட். ஸோ ஓவர் டு உண்ணாமலை மேம். உங்களுக்கு பாட தெரிஞ்சால் யூ கேன் சிங், இல்லைன்னா இதே மாதிரி சொன்னாலும் ஓகே. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஓகே, ட்ரை. பாலா ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. தேங்க்யூ மம்மி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தால் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். தேங்க்யூ மம்மி. ஸோ இதோட அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஸ்பெசிஃபிக்ஸ். எப்போ ஆரம்பிக்கிறது, என்ன திதி அப்படிங்கிறது. ஸோ மார்கழி திங்கள், திங்கள்னா இந்த இடத்துல மந்த்னு அர்த்தம். மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளால், அதாவது மதி நிறைந்த நன்னாளால், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் ஆன் அ மார்கழி மந்த். பௌர்ணமி திதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. நீராட போதுவீர் போதுமினோ, அதாவது போதுவீர் அப்படின்னாக்க விருப்பம் இருக்கிறவா, போதுமினோ வாருங்கோ, எங்க குளிக்கிறதுக்கு போகலாம். நேரிழையீர் அப்படின்னாக்க நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். நேர் இழையீர் அப்படின்னாக்க அழகான ஆபரணங்கள் போட்டுண்டு போலாம் வாங்கோ. சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். சீர் மல்கும் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து ஆயப்பாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்சஸ். இட் இஸ் மோர் லைக் இதை எப்படி பார்த்தாலும் யூ கேன் see இட் அஸ் ஹிஸ்ட்ரியாக பார்த்தா இட் இஸ் டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரி. செகண்ட் வந்து பக்தியாக பார்த்தா இட் இஸ் பியூர் பக்தி, சொட்ட சொட்ட எழுதியிருப்பாவ. லவ் லெட்டராக பார்த்தா இட்ஸ் அ லவ் லெட்டர். ஸோ இட் இஸ் யூ கேன் ஃபிட் ஈச் கைண்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட் இன் டு இட். ஐ சே இட் மோர் லைக் ஹிஸ்ட்ரி அண்ட் பக்தி. இட்ஸ் அ ரெக்கார்ட். ஆயர்பாடி எப்படி இருந்தது, அந்த குழந்தையெல்லாம் எப்படி இருந்தா. And there are so many references to அவதாரங்கள் ஆஃப் ஸ்ரீமன் நாராயணர். அதே மாதிரி என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஆண்டாள் எழுதியிருப்பா. ஸோ these are historic records, number one. And number two, it is more of love letter towards Lord Narayanan. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ஆயர்பாடியில் இருக்கிற ஒருத்தையே தன்னை பாவிச்சுக்கிறா இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற குழந்தை எப்படி இருந்தது, ஆயர்பாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறது அடுத்த ரெஃபரன்ஸ். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், அதாவது செல்வத்துக்கு குறைவே இல்லாமல் இருக்கிற ஆயர்பாடியில் எல்லாரும் அழகழகா ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இந்த இடத்துல நவ் ஷீ இஸ் இன்ட்ரடியூசிங் தி கேரக்டர்ஸ் ஆஃப் ஆயர்பாடி. ஸோ யாரை நோக்கி இந்த விரதம் இருக்கா, யாரை நோக்கி இருக்கா அப்படிங்கிறது நந்தகோபன் குமரன் அப்படின்னு. ஸோ நந்தகோபன் மட்டும் சொன்னால் பத்தாது இல்லையா. ஸோ நந்தகோபனோட ஆட்ரிபியூட்ஸ்லாமும் சொல்கிறா. கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு. ஸோ கூர்வேல் கையில் வந்து ஹி இஸ் ஹேவிங் அ ஷார்ப் ஆப்ஜெக்ட் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ், பிகாஸ் அவர் தான் கிங் இல்லையா. கொடுந்தொழிலன் அப்படின்னாக்க கொடுமையான ஒரு தொழில் செஞ்சவனா அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் மோர் லைக் அ ப்ரொடெக்டிவ் ஒரு ஆட்ரிபியூட் ஒரு கிங்குக்கு. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஸோ அப்பாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது யாரு, அம்மா வரா. ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம், யசோதையோட வீரபுத்திரன். யசோதைன்னு சொன்னா பத்தாது இல்லையா. ஸோ ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம், அதாவது ஏர்னா அழகு, ஆர்ந்த அப்படின்னாக்க அழகு குடிகொண்ட கண்களை உடையவளாம் யசோதை. ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனு செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான்.
அதாவது இப்போ கிருஷ்ணரோட அட்ரிபியூட்ஸ் எல்லாம் வருது. கார்மேனி, அவன் வந்து கருத்த நிறமுடைய சரீரம் இருக்கிறவன். செங்கன், அவனுடைய கண்கள் எப்படின்னாக்கா ரொம்ப அழகான லோட்டஸ் மாதிரி ரெட் லோட்டஸ் மாதிரி அழகா சிவந்து இருக்கு. கதிர் மதியம் போல் முகத்தான், ரெண்டுமே வருது. கதிர்னா சூரியனும் வர சந்திரனும் வர. சூரியன் போன்ற பிரகாசம், சந்திரன் போன்ற குளிர்ச்சி பொருந்திய முகத்தை உடையவன் கிருஷ்ணன். நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை அப்படின்னாக்க we can நிறைய இடத்துல இந்த வார்த்தை வரும் திருப்பாவையில். we will see in each places. இப்போ இந்த இடத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை அப்படின்னாக்க blessings, கேட்டதை கொடுக்கிறவன் நாராயணன். நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அதாவது இந்த உலகத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் புகழறா மாதிரி பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த இடத்துல படிந்தே அப்படின்னாக்க யூனோ இட் இஸ் என்ன சொல்றது, பேதிங் ஆக்சுவலா, இல்லைன்னா டிசிப்ளினோட கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். என்னுடைய தோழிமார்களே எல்லாருமா சேர்ந்து வாருங்கோ, we will go and pray to ஸ்ரீமன் நாராயணர், கிருஷ்ணரை வேண்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பாசுரத்துக்கான ஒரு குட்டி அர்த்தம். we can நிறைய philosophically speaking as well இதுக்கு அர்த்தங்கள் உண்டு. and as I told you before, இது ஹிஸ்டரியாக பார்த்தா it is historic records. கிருஷ்ணர் பேரண்ட்ஸ் யாரு, நந்தகோபர் அண்ட் யசோதை, அண்ட் ஆயர்பாடி எப்படி இருந்தது, செல்வ செழிப்போடு இருந்தது, அண்ட் வாட் ஆர் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் யசோதா அண்ட் நந்தகோபன், இப்படி எல்லாம் வந்து பார்த்தாக்க இட்ஸ் ஆல் வெரி ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட்ஸ். ஈவன் எந்த மாதம், மார்கழி திங்கள், ஃபுல் மூன் டே, திதி எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ அன்னைக்கு இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாசுரத்துக்கான ஒரு குட்டி அர்த்தம். இதை திரும்ப இன்னொரு தடவை சொல்லலாம். உண்ணாமலை மாமி, நீங்கள் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லிடுங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோரெம்பாவாய். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னொரு தாட் ஒன்று தோன்றது, ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னு சொல்லிட்டா, அதனால மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து திருப்பாவை பாடணுமா, இல்லை மார்கழியில வர பௌர்ணமியிலேருந்து திருப்பாவை நோன்பு இருக்கணுமா அப்படின்னு இந்த கொஸ்டின் வருது. மார்கழி மாசத்தில் மதி நிறைந்த நன்னாளில் இது இந்த நோன்பு ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம திருப்பாவை முதல் பாட்டிலேருந்து எடுத்துக்கணும். மார்கழியில என்னைக்கு பௌர்ணமி வருதோ அன்னிலிருந்து 30 நாள் கணக்கா, இல்ல மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து கணக்கா, இது யாராவது கிளாரிஃபை பண்ணும் இல்லையா? எஸ், அது யாருக்கிட்ட நீங்க தான் போற, இல்ல துஷ்யந்த் ஸ்ரீதர்ட்ட கேளுங்க. no, we will take Andal's word for it. மற்ற யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். இட் இஸ் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். பௌர்ணமி தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு தான் வந்து we start this particular rhythm. Sorry பாலு, பிரேக் ஆச்சு. இல்ல இப்போ இது மொத்தம் 30 பாடல்கள் இருக்குல்ல இதுல. அப்போ பார்த்தா 30 நாளுக்குன்னு பார்த்தா மாசம் தான் ஆரம்பிக்கும், முதல் தேதி தான் இருக்க மாதிரி எனக்கு. 29 நாட்கள் தான், 29 பாடல் தான் வந்து பாவை நோன்புக்கான பாடல். 30வது பாடல் இஸ் பலஸ்ருதி. சோ மோஸ்ட்லி வந்து அடுத்த மாசம் அதான் சொல்றேன், 29 நாள் தானே இந்த மாசம். இந்த மாசம் 29 நாள் தானே. 30 நாள் தான் கரெக்ட். 30 நாள் தான். போன வருஷம் வந்து 30வது நாள் வந்து தை ஆரம்பிச்சுடுது. சோ அது மாதிரி இன்னும் முன்ன பின்ன வரும். பட் யார்கிட்டயே கேட்க வேண்டாம். யூ கேன் டேக் ஆண்டாள்ஸ் வேர்ட் ஃபார் இட். மார்கழி திங்கள் மதி நிறைந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்கழிக்கு பிறக்கிறதுக்கு முந்தைய நாள் வாஸ் பௌர்ணமி. அடுத்த நாள் பிரதமையில தான் இந்த மார்கழி மாசம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பாவை நோன்பு இருக்கிறவா யூ கேன் டேக் இட் லைக் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து மார்கழி திங்கள். அதான் சொல்றேன், 29 30 வச்சிருந்தா கூட ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஆயிடுறது இல்ல, அது சொல்றேன். செகண்ட்லி
இந்த விரதம் பர்டிகுலரா இருக்கிற போது ஆண்டாள் வந்து இந்த மாசம் அப்படின்னு பார்த்தெல்லாம் இருக்க ஆரம்பிக்கலைங்கிறது இன்னொரு சொற்பொழிவுல கேட்ட இதுவும் உண்டு. நாட் ஃப்ரம் துஷ்யந்த் ஸ்ரீதர். யூனோ ஏதாவது என்னன்னாக்க இது மாதிரி ஒரு விரதம் இருக்கு, நீ வந்து இந்த விரதம் இரு அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஆண்டாளுக்கு இல்லையா? அப்போ வந்து நான் உடனே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாளாம் அந்த ஆண்டாள். ஸோ ஷீ இஸ் நாட் வெயிட்டிங் டில் த டே ஆஃப் மார்கழி அண்ட் பௌர்ணமி. ஆனா இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட் தட் அவ உடனே இன்னைக்கு தெரியறது நாளைக்கு ஆரம்பிக்கிறா அந்த விரதத்தை. அப்படி இருக்கும்போது நாளைக்குங்கிற நாள் வந்து மார்கழியா அமையிறது, பௌர்ணமியா அமையிறது அவளுக்கு. ஸோ அதனாலதான் ஆண்டாள் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு டிஸ்கோர்ஸும் நான் கேட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அதனால அவ வெயிட் பண்ணியெல்லாம் வந்து இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணல. இன்னைக்கு தெரிஞ்சது நாளைக்கு உடனே ஸ்டார்ட் பண்றா, சுபஸ்திய சீக்கிரம்னு ஸ்டார்ட் பண்றா அவ. ஸோ அதனால இந்த ரெக்கார்ட்ஸ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த calendar wise we have sun calendar and sun based calendar, moon based. இந்த மூன் பேஸ்ட் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் இப்ப மார்கழி நம்ம சொல்ற அந்த இது ஒரு வார்த்தை, இட் இஸ் பேஸ்ட் ஆன் மிருகசீரா அப்படின்ற இந்த மிருகசீர்ஷத்தோட நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி வர வார்த்தை. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பங்குனினா உத்தர பல்குனி, இந்த பல்குனின்னு இருக்கிறது. இந்த மாதிரி பேஸ்ல எடுத்துட்டோம்னா ஆண்டாள் வாஸ் ஃபாலோயிங் மூன் கேலண்டர்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னு வச்சுப்போம். அப்படி இருந்ததுன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் என்னைக்கு ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு பார்த்தோம்னா திதி பௌர்ணமியா இருக்கும். இப்போ பங்குனி மாசம் வருது அப்படின்னா உத்தர பல்குனி நட்சத்திரம் வந்து என்னைக்கு வந்து உத்தர பல்குனியும் பௌர்ணமியும் சேர்றதோ அன்னைக்கு வந்து பங்குனி மாசம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குல பார்த்தோம்னா மார்கழி முதல் நாள் எப்பவுமே பௌர்ணமியா தான் இருக்கும். பார்த்தோம்னா எப்பவுமே மார்கழி முதல் நாள் பௌர்ணமியா இருக்கும். சோ அன்னில இருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்போ எனக்கு தோன்றது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்திருக்கலாம் ஆப்வியஸ்லி. இப்போ நமக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் இட்ஸ் பிரதம மார்கழி 1 கேலண்டர் படி போகணுமா இல்ல திதிபடி போகணுமா அப்படின்னா சும்மா ஒரு சந்தேகத்தை. I also had the same doubt. இந்த மாசம் எனக்கும் இந்த வருஷம் மார்கழி ஸ்டார்டிங் வந்து எனக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன். பௌர்ணமி முன்னாடியே ஆரம்பிக்கிறது, ஏன் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து we are starting மார்கழிங்கும் போது சில பேர் சொன்னா கோவில் வழக்கம் என்ன உண்டோ அதுதான் வந்து பார்க்குறோம் அப்படின்னு. பட் if you are going to take the words of Andal without any dispute, I recommend you start on the day of Margazhi because அன்னைக்கு தான் ஆண்டாள் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனால நம்ம ஆண்டாளே பார்த்து காட்டு அடிக்கலாம் நம்ம. ரைட். ஸோ தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. அடுத்தது யாரு கௌரி? ரீதா பிரமோத். எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை நான் வேணா சொல்லிடுறேன். வையத்தாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறண்ணி உகந்தேலோரியம் பாவாய். Can you try? I will try, sir. Yes, sir. Actually, it's very difficult. Typical Tamil. You can then repeat after me. Yeah, no problem. Yes. வையத்து வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நாமும் நம் பாவைக்கு நாமும் நம் பாவைக்கு செய்யும் செய்யும் கிரிசைகள் கிரிசைகள் கேளீரோ, கேளீரோ, பார்க்கடலுள் பார்க்கடலுள் பையத்துயின்ற பையத்துணின்ற பரமன் பரமன் அடிபாடி அடிபாடி நெய்யுண்ணோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்
பாலுண்ணோம். நாட்காலை நாட்காலை நீராடி நீராடி மையிட்டெழுதோம் மெய்யிட்டெழுதோம். மலரிட்டு மலரிட்டு நாம் முடியோம் நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் செய்யாதன செய்யோம். தீக்குறளை தீக்குறளை சென்றோதோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் ஐயமும் பிச்சையும் பிச்சையும் ஆந்தனையும் ஆந்தனையும் கை காட்டி கை காட்டி உய்யுமாறெண்ணி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் உகந்தேலோ எம்பாவாய். எம்பாவாய். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாசுரத்தில் என்னைக்கு ஆரம்பிக்கிறது, யாரை நோக்கி விரதம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாச்சு. செகண்ட் பாசுரத்தில் இந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும், ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த செகண்ட் பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறா. அண்ட் 6 do's 6 don'ts, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி கம்போஸ்ட். அதாவது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. அதாவது வையத்து வாழ்வீர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, கேட்டுக்கோங்கோ. என்ன கேட்டுக்கணும், நம் பாவைக்கு, அதாவது இந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்கு செய்யும் கிரிசைகள், கிரியாஸ். பேசிக்கலி என்னென்ன செய்யணும், it is more like what are the deeds to follow, basically to observe this பாவை நோன்பு அப்படிங்கிறது. ஸோ இதை எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு 6 டூஸ், எல்லாம் ஜம்பிள்டாக இருக்குது, டூஸ் டோன்ஸ்னு இருக்குது இந்த இடத்துல. நான் ஃபஸ்ட்டு இந்த 6 என்ன செய்ய வேண்டிய விஷயங்கள்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன், பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி. அது பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷன் மேல இருக்கக்கூடிய பெருமாளை எல்லாரும் அவனுடைய துதி பாடணும், அவனுடைய we have to pay obeisance to his feet. First one, பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி. நாட்காலே நீராடி, ஃபர்ஸ்ட் வந்து பாடணும்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் நீராடணும், எல்லாரும் எழுந்து குளிக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு பரமன் அடிபாடி, நாட்காலை நீராடி. அடுத்தது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும், ஐயமும் பிச்சையும். அதாவது இந்த இடத்துல 2 டைப்ஸ் ஆஃப் தர்மங்கள் சொல்கிறார். அதாவது ஐயமும் அப்படின்னாக்க, ஸோ பிச்சையும் வந்து யூ கேன் சே தேவைப்படுற வாளுக்கு வி ஹாவ் டு டூ தான தர்மங்கள், முடியாத வாளுக்கு இயலாத வாளுக்கு வி ஹாவ் டு டூ தானங்கள் பண்ணணும். ஐயமும் அப்படின்னாக்க இட் இஸ் மோர் லைக் படித்து அறிஞ்ச சான்றோர்களுக்கு செய்யக்கூடிய சம்பாவனை, அதையும் செய்யணும், சம்பாவனைகளையும் நிறையா செய்யணும். தான தர்மங்கள் தேவைப்படுறவாளுக்கு வேணும்னு கேட்குறவாளுக்கும் செய்யணும். அதை எப்படி செய்யணுமா, ஆந்தனையும் கை காட்டி, வாங்குறவா எனக்கு வேணும்னு கேட்குற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கணுமா. ஸோ இட் இஸ் மோர் லைக் இன்னைக்கு தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாதான். கேட்குறவா வந்துட்டே இருக்கா, எனக்கு கை காமிச்சு எனக்கு தாங்கோன்னு கேட்டுட்டே வரும்போது அவள் கேட்குற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கணுமா. ஸோ அது மாதிரி தான தர்மங்கள் செய்யணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஸோ இது 3 4, ஐயமும் 3வது, பிச்சையும் 4வது. அடுத்தது உய்யுமார் எண்ணி உகந்து. அதாவது உய்யும் அப்படின்னாக்க, உய்யும் ஆறு அப்படின்னாக்க, ஆறுன்னா இந்த இடத்துல வழி. உய்யுமாறு அப்படின்னாக்க இந்த வாழ்வதற்கான வழிகளை எண்ணி உகந்து. அதாவது எனக்கு கைட் மீன்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா நம்ம சுவாமிகள்கிட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அதுதான் உய்யுமாறு எண்ணி, இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான வழிமுறைகளை எண்ணி உகந்து. அதாவது ஐயோ இந்த தானங்கள் பண்ணணுமா, தர்மங்கள் பண்ணணுமா, காத்தால சீக்கிரம் வந்து குளிக்கணுமா, பெருமாள் பேரை சொல்லணுமா அப்படின்னு புலம்பின்றே இல்லாமல் உகந்து சந்தோஷமா செய்யணுமா. அது அத்தனை கிரியைகளையும் இந்த அத்தனை கிரியைகளையும் சந்தோஷமா செய்யணுங்கிறது தான் கடைசியா சொல்ற 6வது இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெருமாளை வேண்டிக்கணும்,
ரெண்டாவது சீக்கிரமாக எழுந்து குளிக்கணும். அடுத்தது வந்து ஐயமும் சம்பாவனைகள், பிச்சையும் தான தர்மங்கள், உய்யுமாறு எண்ணி ப்ளீஸ் கைட் மீன்னு அவளை ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு உகந்து அப்படின்னு 6 டூஸ் வந்து ஆண்டாள் சொல்கிறேன். இப்போ அடுத்தது டோன்ட்ஸ், இதெல்லாம் செய்யக்கூடாதது என்னென்ன இந்த நோன்பு கடைபிடிக்கும் போது அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நெய் உண்ணோம், நெய் சேர்த்துக்க மாட்டோம். பால் உண்ணோம், பால் சேர்த்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் போக பொருளாக ஆயிடுறதான், சந்தோஷத்தை தரக்கூடிய பொருள்களாக ஆயிடுறதான். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருந்தோம்னா பெருமாளை வந்து நம்ம வேண்டிக்க முடியாது, கண்ண பரமாத்மாவை நம்ம வந்து ஸ்மரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறார். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், 2 சொல்லியாச்சு. 3வது மையிட்டு எழுதும். 4வது மலரிட்டு நாம் முடியும். மையிட்டு எழுதும் அப்படின்னா கண்ணில் மை வச்சுக்க மாட்டோம். மலரிட்டு நாம் முடியும், தலையில் பூக்கள் வச்சுக்க மாட்டோம். அதாவது இந்த இடத்துல வந்து தன்னை ஸ்ருங்காரிச்சுக்கிறது கம்மி பண்ணிக்கிறா பேசிக்காக. இதெல்லாம் ஸ்ருங்காரிச்சுண்டாக்க என்ன ஆயிடுறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம். 5வது அதாவது தன்னுடைய முன்னோர்கள் செய்யாததை நாங்கள் எதுவும் புதுசாக செஞ்சுக்க மாட்டோம். அதாவது வழக்கங்கள் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம். இப்போ புதுசாக வந்து சில பேர்லாம் வந்து ஆற்றுல வழக்கம் இருக்காது, பட் செய்கிற டியூ டு சொசைட்டல் பியர் ப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து நம்மளும் இந்த ஆற்றுல செஞ்சுக்கலாமே இந்த வழக்கத்தை, என்ன இருக்குது, பக்தி தானே அப்படின்னாக்க ஆண்டாள் அதெல்லாம் செய்யலையாம். வழக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஆண்டாள் செய்கிறாளாம். செய்யாதன செய்யும். ஆன்சிஸ்டர்ஸ் தன்னுடைய முன்னோர்கள் பூர்வர்கள் என்ன செஞ்சாலோ அதுதான் நானும் செய்ய போகிறேன், புதுசாக அதுவும் பண்ணலை. அதனால ஆயர்பாடியில் அவெல்லாம் அதை பண்ணியிருக்கா, அதனால நானும் அதை பண்ணுறேன் அப்படின்னு பூர்வர்கள் என்ன சொல்கிறாலோ அதெல்லாம் தான் செய்யணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அதுவும் வேண்டாம் அப்படிங்கிற. செய்யாதன செய்யும். 6வது தீக்குறளை சென்று ஓதோம். இந்த இடத்துல தீக்குறள் அப்படிங்கிறது என்னன்னாக்க இட்ஸ் பேசிக்கலி டிஸ்ட்ராக்டிங் தாட்ஸ். இன்னும் கொஞ்சம் கலோக்கியலாக சொல்லணும்னா வம்பு பேச மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதோம், இந்த வம்பை பேசி பரப்ப மாட்டோம் அப்படிங்கிறது. பிகாஸ் த டே யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் வித் ஒன்லி சாண்டிங்ஸ், நாராயணனோட பேரை சொல்லி அவருடைய புகழை பாடி அவருடைய ஸ்துதிகளை மட்டுமே சொல்லறதுக்கான டைம் இது. அந்த டயத்தில் நாங்கள் எதுவும் ரொம்ப பேச மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதும். எல்லாரும் உகந்து ஏலோர் எம்பாவா, எல்லா தோழிகள் அத்தனை பேரும் வாங்கோ, எல்லாரும் வந்து இந்த பாவி நோன்பு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 2வது பாசுரத்துக்கான அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு பாசுரத்தில் யாரை நோக்கி இருக்கோம், அவளுடைய அம்மா அப்பா என்ன, எந்த ஊரில் இருக்காங்கிறத பார்த்தாச்சு. 2வது பாசுரத்தில் நம்ம இந்த நோன்பு இருக்க போகிறோம். இந்த நோன்புக்கு செய்யறதுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், 6 டூஸ் அண்ட் 6 டோன்ட்ஸ், கிரிசைகள் எல்லாத்தையும் அழகாக ஆண்டாள் சொல்லியிருக்கா. இதுதான் வந்து 2வது பாசுரம். ஸோ இன்னும் ஒரு தடவை சொல்லிடலாம் அதை. பிரீதா மாமி. வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு, நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரிசைகள், செய்யும் கிரிசைகள், கேளீரோ, கேளீரோ, பார்க்கடலுள் பையத் துயின்ற, பார்க்கடலுள் பையத்து நின்ற, பரமன் அடிபாடி, பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலை நீராடி, நாட்காலை நீராடி, மையிட்டெழுதோம், மெய்யிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும், ஐயமும் பிச்சையும், ஆந்தனையும் கை காட்டி, ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமாறெண்ணி, உய்யுமாறெண்ணி, உகந்தேலோர் எம்பாவாய். உகந்தேலோ என் பாவாய். Beautiful, mom. Thank you. And I mean, we're very 3 minutes past the scheduled time. Sorry. So, அடுத்த கிளாஸ்ல I will cover the remaining pasurams with meaning. And if you go to the previous slide, Gauri, I'll just take a minute extra.
sorry, சொல்லு. or Yeah. previous slide, yeah, first pasuram. So see, as a dedication in the varsham vandu I'm trying to depict the words mentioned in the pasuram in the form of an arch form. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிக்சரில் வந்து ஆண்டாள் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கோபுரம் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கூட இருக்கிற எல்லா தோழிகளையும் அழைச்சிண்டு ஆண்டாள் இஸ் கோயிங் டு த டெம்பிள் அண்ட் இட்ஸ் விடிகார்த்தால. ஸோ யூ சி த சந்திரன் அண்ட் ஆல்சோ த சூரியன் உதிக்கிறதையும் இந்த பர்டிகுலர் டிபிக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ரெண்டாவது டிபிக்ஷனில் விச் ஐ ஹாவ் டேக்கன் இஸ் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அப்படிங்கிறது தான் வந்து which I have taken as a reference. So if you go to the next slide, Gauri. Yeah, here you see a பார்க்கடல். அதில் ஆதிசேஷனில் பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறத I have depicted this. ஸோ இது மாதிரி ஒரு நாளும் ஒரு பாசுரம், அந்த பாசுரத்துக்கான ஒரு குட்டி டெடிகேஷன் நம்ம குரூப்பில் we are sharing it. So இங்கே டைம் கன்ஸ்ட்ரைன்ட்னால I am not able to cover all the pasurams. Please, you can listen it there and chant along with that particular recorded versions. So that is all the pasurams I had for the day. And last segment, Muruganantham, we can directly go to that particular slide, Gauri. யார் சொல்லணும் அடுத்தது? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். கலா ஸ்ரீகாந்த். கலாமாவி. நமஸ்காரம். நமஸ்காரம். முருகநாந்தம் நீங்க சொல்லிடலாம். சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகம் உரை கந்தா செங்கதிர் நிகத்தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவ மருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாத்தா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. Thank you so much. முருகனுக்கு. அரகரோகரா. And see, இன்னைக்கு group is open for all. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ப்ராக்டிசிங் ஸ்ரீ வைஷ்ணவாஸ் இந்த குரூப் ஏதாவது அடிஷ்னலாக நான் சொன்னதை விட உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தது பாசுரங்களை பற்றி, அல்லது நான் சொன்ன பாசுரங்கள் எக்ஸ்பிளனேஷனுக்கு வேறு அர்த்தங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா ப்ராக்டிசிங் ஸ்ரீ வைஷ்ணவாஸ் வி கேன் ஆர் எனி பக்தாஸ் வி கேன் சே. எல்லாருமே வந்து லேர்னட் வேதிக் ஸ்காலர்ஸ் வளர்த்து தான் நம்பணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஸ்காலர்ஸ் தான். ஸோ அதனால யூ கேன் சே யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அபவுட் த பாசுரங்கள் எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இன் கம்மிங் கிளாஸஸ் வி வில் கவர் ஆல் த 30 பாசுரம்ஸ், மேபி நாட் இன் ஒன் சிங்கிள் கிளாஸ், இட் வில் டேக் சம் டைம். ஸோ அடுத்த மார்கழிக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து அர்த்தங்கள் சேர்ந்து நீங்கள் சொல்லணுங்கிறது தான் என்னோட டார்கெட். ஸோ லெட்ஸ் சி, எல்லாருமே வந்து ஆண்டாளை பிரார்த்தனை பண்ணிட்டு we can start our journey on Tirupavais. Yeah, thank you so much. Namaskaram. Thank you. Thank you. Namaskar. Thank you. ಧನ್ಯವಾದಗಳಪ್ಪ. Thank you so much. ಧನ್ಯವಾದಗಳು. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you sir. Thank you. Namaskaram. நமஸ்காரம். தேங்க்யூ. Namaskaram. மாதங்களில் நான் மார்கழியின் கண்ணன் சொன்ன